வருவாருன்னே வச்சுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இவளை படிக்க விட மாட்டாரே. வாழ்க்கையில என் பொண்ணு ஆசைப்பட்டதே அது ஒண்ணுதே அண்ணி. அதுவும் அவளுக்கு கிடைக்காம போச்சுன்னா? மா, ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்கும் நான் நம்புறேன். நீ கவலைப்படாத, நம்ம பாத்துக்கலாம். சரி புஷ்பா, என்ன நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? ரெண்டு பேரும் உள்ள உட்காரட்டும், சாப்பாடு பரிமாறுவோம். என்னது சாப்பாடா? எனக்கெல்லாம் வேணாம். ஏன்? எனக்கு வேணானே, என்னால சாப்பிட முடியாது. என்ன நடந்தது நினைச்சு பட்டினி கிடக்க போறியா? அவர் பேசுனது நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தா என் தொண்டையில ஒரு பருக்க கூட இறங்காதுனே. அப்போ இப்படியே சாப்பிடாம இருந்து உசுர விட போறியா? அப்படி போனா கூட நிம்மதிதே அண்ணி. என்ன பேசுற? வீடுன்னு இருந்தா பிரச்சனை இருக்கதான் செய்யும். எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க, ஆனா சாப்பிட்டுட்டு சண்டை போடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ அண்ணி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால சாப்பிட முடியாது. அத்தை, அவங்களுக்கு வேண்டாமா, நீங்க விட்டுருங்க. என்னம்மா நீயே இப்படி சொல்ற? அவங்களுக்கு பசிக்கல, அதனால வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்ப வா, உனக்கு சாப்பாடு போடுறேன், வா. ஆஹா வேண்டாம் அத்தை. ஏன்? அம்மாவை விட்டுட்டு நான் மட்டும் எப்படித்தான் சாப்பிட முடியும்? ஏண்டி, உனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. பசினா சாதாரண பசி இல்ல, கொலை பசி. நான் காலையில சாப்பிட்டது இப்ப வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடல. அதுவும் அப்பா வேற கைய புடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துட்டு வேற வந்தாரு. என்னமோ தெரியல, பசி கொஞ்சம் ஜாஸ்தியா வேற இருக்கு. ஐயோ, என்னடி சொல்ற? அவர் என்ன வழக்கமா அடிக்கிறவர் தானேமா. என்ன இன்னைக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. அடியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால பசியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வயசு பொண்ணு பசியோட இருக்க கூடாது. போய் ஒரு வாய் சாப்பிடு போ. அப்போ நீயும் வா. இல்லம்மா, அது வந்து இங்க பாரு ரஞ்சிதா, நீ சாப்பிடாம பூங்குடி சாப்பிட மாட்டா. அவளுக்காக கொஞ்சம் சாப்பிடுவா. வாமா. சரிம்மா. என்கிட்ட கொடு, நான் தான் பரிமாறுவேன். ஐயோ அண்ணே, நீ எதுக்கு நீ பரிமாறிக்கிட்டு? என் தங்கச்சிக்கு என் மருமகளுக்கும் நான் பரிமாறாம வேற யாரு பரிமாறுவாங்க? நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்கன்னு புஷ்பா சொன்னிச்சு. அதனாலதான் அதே சமைச்சு கொண்டு வந்துருச்சு. போதுனே. நல்லா சாப்பிடு. அப்பாவை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்ல. நீ வேணா பாரு, கடைசியில நம்ம தான் ஜெயிப்போம். நீ தைரியமா சாப்பிடுமா. இதுதான் இந்த தன்னம்பிக்கை தான் பூங்குடிங்கிறது. கத்து கொடுத்ததே நீங்க தானே மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாப்பிடு. சாப்பிடுமா, சாப்பிடு. போதுனே. மா, எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல நடு ரோட்ல நிக்க வச்சிருக்க? டேய், உனக்கு பொண்ணு பாத்திருக்கேன்ல, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. அட பரவாயில்லையே, நீ கூட நல்லா காமெடியா பேசுற. டேய், காமெடி இல்லடா, நிஜமா தான் சொல்றேன். இங்கே நிறுத்துப்பா. இதோ வந்துட்டாங்க பாரு. என்ன மல்லிகா, எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்ன? என் பையனுக்கு உன் பொண்ண நிச்சயம் பண்ணலான்னு வர சொன்ன. எடு செருப்ப. என் பொண்ண இந்த குடிகார பயலுக்கு கொடுக்கணுமா? நான் தாமா குடிகாரன், என் புள்ள ரொம்ப நல்லவன். சுமாரியா? ஏங்க, நான் சொல்றது கேளுங்க. ரொம்ப நாளா எங்க அண்ணன் சொத்து மேல எனக்கு ஒரு கண்ணு. அந்த ஆளு சொத்தும் தர மாட்டேங்கிறான், பொண்ணும் தர மாட்டேங்கிறான்.
பொண்டாட்டிக்கிட்ட கோச்சுக்கிட்டு வந்து என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். எப்படி? என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் ஏற்கனவே பேசி முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு எங்க அண்ணன் இருக்கிறப்ப நீங்க மாப்பிள்ளை பார்க்க வர்ற மாதிரி வரீங்க. அப்போ என்ன நான் சொன்னதெல்லாம் மண்டையில ஏறிடுச்சா? நல்ல தெளிவா புரிஞ்சிருச்சு. நீயும் உன் புருஷனும் கரெக்டா வந்து நடிச்சிட்டீங்கன்னா உனக்கும் உன் புருஷனுக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் தரேன். வாய மூடு, கொசு போயிட போகுது. இங்க பாரு, இப்ப நீங்க கிளம்புங்க. நாளைக்கு காலையில சொன்ன மாதிரி வந்து நடிச்சு கொடுக்கணும். சரி மல்லிகா, நாங்க வரோம். கிளம்புங்க. நாங்க போயிட்டு வரோம். சரி. மல்லிகா 10,000 வாய பொழக்கிறாங்க. வர மல்லிகா. போயிட்டு மல்லிகா இதுங்க மட்டும் நல்லா நடிச்சிருச்சுன்னா நம்ம எங்கேயோ என்னமா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா உனக்கு தெரியல? கல்யாணம் ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி அன்னாடங்காட்சியாவே இருக்கிறது? அதெல்லாம் சரிமா. அப்ப கவிதாவோட நிலைமை? அரஞ்சனா கவிதா அவளை மாத்து துணிக்கு வழி இல்லாம இருக்கா. அவளை போய் நீ தானமா கவிதா நல்லவ, அவளையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. அப்ப நமக்கு வேற வழி இல்ல, அதனால சொன்னேன். இப்பதான் பூங்கொடி வரப்போறாள்ல. இருந்தாலும் கவிதாக்கு துரோகம் பண்ண மனசு சாவடிச்சிருவேன். பூங்கொடி கழுத்துல தாலிய கட்டுற, சொத்துல பாதிய நான் வாங்குறேன். அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு பிடிக்குதோ அவ கூட போய் குடும்பம் நடத்திக்கோ, நான் கேட்க மாட்டேன்ல. ஆனா அது வரைக்கும் நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், புரிஞ்சுதா? சரிம்மா. டேய், அது வரைக்கும் அந்த கவிதாவை அப்படி இப்படின்னு பேசி தாஜா பண்ணி வைடா. பூங்கொடி விஷயம் ஓகே ஆகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என்ன நீ சொல்லிட்ட, அப்புறம் என்ன? ஓகே தான். ஆமா, பூங்குடி எனக்கு கிடைப்பாளா? இவ்வளவு நேரம் ஏதோ கவிதா கிவிதான்னு பேசிக்கிட்டு இருந்த. டு 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 ஐ லவ் யூ டு. பொங்குடி பொங்குடி